கொண்டி கீரை தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி யாருமே கடைஞ்சி எடுக்க போகிறோம். அது கொள்ளையிலேருந்து படிச்சது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்போ கொண்டி கீரையில் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் போட்டுருங்க. அடுத்து வந்து ஒரே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி அதில் ஒன்றா போட்டுருங்க. ஒரு 2 பச்சை மிளகா உடச்சி வச்சுக்கிங்க, அதில் அப்படியே கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அதில் கம்மியாக போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க, உப்பு கம்மியாக போட்டுங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சிங்க. அவ்வளோதான், மூடி வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நமக்கு எல்லாம் ரெடியாக வந்துருச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு மத்தால கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் தெரிக்கும், அது சரியாக மசியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு நல்லா மஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா மசிக்கும். கொஞ்சம் பார்த்து, ஏன்னா நமக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் நல்லா இந்த இதில் கொஞ்சம் இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த தண்ணியை இப்போ அதில் ஊற்றிக்கும். எல்லா தண்ணி ஊற்றிங்க. அதை வடிகட்ட தண்ணி தான் நல்லதான், பிரச்சனை இல்லை. இப்போ ஓட்டு இது நிற்கிங்க, கடைஞ்சிக்கிங்க. நல்லா